வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்லாம் டேட் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின தகவல்லாம் இதில் பார்க்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் போயிட்டுருக்கு. அநேகமாக நாளையோடு இது முடிஞ்சிடும். நாளைக்கு வந்து 19ஆம் தேதி டோக்கன், நாளையோட முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடைசி கட்டமாக 19ஆம் தேதி தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிலேருந்து ஆரம்பித்து 5 மணி 6 மணிக்கு ஆரம்பித்து 19ஆம் தேதி டோக்கன் இப்போ ஃபர்தராக போயிட்டுருக்கு. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்கை இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான தகவல் அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி தேதி 16, 18ஆம் தேதி இதுக்கான புக்கிங்லாம் ஆரம்பிக்குதுங்க. வழக்கம் போல் 18ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் இதில் பார்க்கலாங்க. ஏப்ரல் மாதங்கிறது மேக்ஸிமம் வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஏப்ரல் 15 வரைக்கும் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. 15க்கு அப்புறம் ஓரளவு ஃப்ரீ ஆகிடும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பிரச்சனை இல்லை, பசங்க வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏப்ரல் 15க்குள்ளே டிக்கெட் எடுங்க. ஓரளவு ஃப்ரீயாக டிக்கெட் எடுக்க முடியும். அதாவது ஓரளவு குறைவான கூட்டமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக டிக்கெட் எடுக்க முடியும். அதுவே ஏப்ரல் 15க்கு அப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸும் லீவ் விட்ருவாங்க. இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃப்ரீ தர்ஷனில் நேரடியாக வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரீ தர்ஷனில் கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த 300 டிக்கெட்டில் உள்ளே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரம் ஆகும். சாதாரணமாக 2 மணி நேரத்தில் பார்க்கணுன்னா இப்போ 3 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு முடிஞ்சால் ஏப்ரல் 20க்குள்ளே, ஏப்ரல் 15க்குள்ளே தமிழ் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா ஓரளவு கூட்டம் குறைவாக இருக்குங்க. இப்போ அதை பற்றின தகவல் இதில் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆர்ஜிஎல் சேவாவில் எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சேவை இருக்குங்க. இதில் வந்து 4 சேவைகள் இருக்குது. சுப்ரபாத சேவை, தோமாலை சேவை, அர்ச்சனை சேவை, அஷ்டதள பாத பத்மாராதன சேவைன்னு 4 சேவைகள் இருக்குது. இந்த 4 சேவைகளுமே பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து மிக மிக அருகில் போய் பார்க்கக்கூடிய சேவைகள். இதில் சுப்ரபாத சேவை பார்த்திங்கன்னா விடிய காலையில் 3 மணிக்கு வர சொல்லுவாங்க. 1 மணி 2 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 3 மணிக்கு கோயில் வளாகத்துக்கு உள்ளே இருக்கணும். சுவாமி தரிசனம் பண்ணக்கூடிய அந்த கருடாழ்வார் மண்டபம் இருக்குது பாருங்க, அந்த மண்டபத்தில் எல்லோரும் நிற்க வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஒரு 250 பேர்லேருந்து 270 பேர், அப்புறம் ஆஃப்லைனில் ஒரு 50 பேர், 300 பேருக்கு மேலே அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க. இடம் இல்லாதவங்கள வெளில விட நிற்க வைப்பாங்க. கரெக்டாக 3 மணிக்கு அங்கே சுப்ரபாத பாராயணம் ஆரம்பிக்குங்க. ஒரு 20 நிமிஷம் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அப்புறம் கருவறை கதவுகளை திறந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடுவாங்க. நம்ம வந்து அது வரைக்கும் சாமி தரிசனம் எப்போதும் பண்ணுறது எப்படின்னா, அந்த கருடாழ்வார் மண்டபம் அப்படிங்கிற ஜெயன் விஜயன் வாசலில் காவலுக்கு இருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு திருப்பி லெஃப்ட்டில் திருப்பி விட்ருவாங்க. ஆனால் சுப்ரபாத தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல்கள் முடிஞ்ச பிறகு அது உள்ளார கதவை திறந்து அழைச்சிட்டு போவாங்க. அதுதான் அந்த சேவையில் முக்கியமான விஷயம். அது உள்ளார அழைச்சிட்டு போயிட்டு பெருமாளை மிக மிக அருகில் போய் பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் 3 இடம் இருக்குது. ஸ்தபன திருமண்டபம், அதுக்கடுத்தது ராமர் மேடை, அதுக்கடுத்தது சயன மண்டபம். அது வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு பேர் வந்து குலசேகர படின்னு பேருங்க. அந்த படி வரைக்கும் போய் பெருமாளை ஆஜானுபாக இருக்க பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கலாம். 11 அடி உயரத்தில் கம்பீரமாக இருக்கிற பெருமாளை மிக அருகில் பார்க்குற வாய்ப்பு இந்த சுப்ரபாத சேவையில் கிடைக்குங்க. இதை பார்த்துட்டு வரலாம். தினசரி பெருமாளை முதல்ல பார்க்குற பக்தர்கள் சுப்ரபாத பக்தர்கள் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் பார்க்க முடியும். அதனால் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவை வந்து 120 ரூபா டிக்கெட்டுங்க. இது ஒரு ஆள் தான் பண்ண முடியும். இதில் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 12 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதில். அதுக்கு அடுத்தது தோமாலை சேவை. இது வந்து 220 ரூபா டிக்கெட்டு. இது வந்து செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தாங்க. சுப்ரபாத சேவை எல்லா நாளும் நடக்கும். ஆனால் அந்த தோமாலை சேவை செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நடக்கும். அந்த வழக்கமாக சொன்ன அந்த கருடாழ்வார் மண்டபத்தை தாண்டி அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்கள், ஸ்தபன திருமண்டபம். அதில் வரிசையாக எல்லோரையும் உட்கார வச்சுருவாங்க. எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணும்போது வந்து 10 பேர் தான் இதுக்கு புக்கிங் பண்ண முடியும். அதுமாதிரி ஆஃப்லைன்லேயும் 10 பேர் தான். மொத்தமே இது 20 பேர் தான். அந்த 20 பேரையும் வரிசையெல்லாம் உட்கார வச்சுட்டு மலர்களாலே அலங்காரம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த தோமாலை சேவைங்கிறது. தோமாலை அப்படின்னா பெருமாளுக்கு வந்து தோள்களிலிருந்து போடப்படும் மாலை தான் தோமாலை சேவைன்னு சொல்கிறாங்க. பெருமாளுக்கு ஒரு அருகிலே இருக்கிற போகன் சீனிவாசர் அவரை வந்து வெளியில் தூக்கி அந்த சயன மண்டபத்தில் வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த பூக்களாலே அலங்காரம் பண்ணுற சேவை 20 நிமிஷம் நடக்குங்க. பெருமாளுக்கு ஒரு கை இடத்துலையும் சாத்துற மாலைகளுக்கு ஒரு பேர் இருக்குது. திருவடி மாலைன்னு திருவடியில் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கும் பேர் ஆரம்பித்து சாலக்கிராம மாலை, அப்புறம் பெருமாளுக்கு கையில் இருக்கிற ஆயுதம் வச்சுருப்பார் நந்தக கட்டகம், அதுக்கு ஒரு மாலை, இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு மாலையும் சூட்டி அலங்காரம் பண்ணுவாங்க. கடைசியில் ஆரத்தி எடுப்பாங்க. அதை பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க. ஒரு 20 நிமிஷம் பெருமாளுக்கு ஏற்றாலும் நம்ம அமர்ந்து கண்ணுக்குள்ளே பெருமாளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த சேவையில் கிடைக்குதுங்க. இது 220 ரூபா டிக்கெட்டு. இதுக்கு அடுத்தது அர்ச்சனை சேவை. இதுவும் 220 ரூபா தாங்க டிக்கெட்டு. இதுவும் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள் மட்டும்தான். இதுலேயும் 10 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆஃப்லைனில் 10 பேர், ஆன்லைனில் 10 பேர், அவ்வளோதான். இதில் எல்லாரையும் அதே மாதிரி எல்லோரையும் உட்கார வச்சுட்டு பெருமாளுடைய 1008 திருநாமங்களை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுற சேவை தாங்க இந்த அர்ச்சனா சேவை அப்படிங்கிறது. இதுவும் கடைசியில் அர்ச்சனை முடிஞ்ச பிறகு ஆரத்தி காட்டுவாங்க. பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். எத்தனை உட்கார வச்சு நிதானமாக பார்க்கக்கூடிய சேவை. இந்த 3 சேவைகளும் இந்த மாதிரி அற்புதமாக பார்க்கலாங்க. கடைசியாக இருக்கிறது அஷ்டதள பாத பத்மாராதன சேவை. இந்த சேவை ரொம்ப ரொம்ப அற்புதமான சேவை. செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க அந்த சேவையில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 1250 ரூபாங்க டிக்கெட்டு. 1250 அவ்வளோ அமௌண்ட் டிக்கெட் இருக்குது. ஒரு ஆள் தான் இதில் பண்ண முடியும். இது செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க நடக்கும்.
வார நாட்களில் எந்த நாட்கள்லையும் பக்தர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்கும். காலைல 8:30 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 9 மணிக்கு இது சேவை நடக்குங்க. இந்த தோமாலை சேவை, அர்ச்சனை சேவையெல்லாம் சுப்ரபாத சேவை முடிஞ்சுன்னா அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கேப் விட்டு 8:30 மணிக்கு தான் இந்த அஷ்டதல பாத பத்மாராதனை சேவை நடக்கும். அப்போ ரிப்போர்ட் பண்ணி அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது ஆன்லைனில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 60 பேர் இதில் பண்ண முடியுங்க. ஆஃப்லைனில் இது கிடையாது. நேரடியாக பதிவு பண்ண முடியாது. ஆன்லைனில் மட்டும்தான் பதிவு பண்ணலாம். 60 பேர் பண்ண முடியும். இதுக்கும் அப்படி தான். நேராக இந்த ஜெயின் விஜயனை தாண்டி வரிசையாக எல்லாரும் உட்கார வச்சுட்டு இந்த அந்த பெருமாளுக்கு வந்து 108 தங்கத்தாமரை மலர்களால் இவருக்கு வந்து பெருமாள் காலடியில் சமர்ப்பிப்பாங்க. இதாங்க இந்த சேவை. பெருமாளுடைய 108 பெயர்களை சொல்லி ஒரு பெயர்களை சொல்லும் பொழுதும் அவருடைய திருநாமங்களை சொல்ல ஒரு மலர்களாக அவர் பாதத்தில் வைப்பாங்க, அவருடைய திருவடிகளில் வைப்பாங்க. இது தங்கத்தாமரை மலர்கள் வைப்பாங்க. இது வந்து ஆரம்பத்தில் 1984 இது ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது தாமரை மலர்களால் இதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் பக்தர் ஒருத்தர், அவர் வந்து தங்கத்தாமரை மலர்கள் 108 மலர்களை அவர் தான் அந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் அந்த 108 தங்கத்தாமரை மலர்களை வச்சு தான் இன்றைக்கும் பெருமாளுக்கு திருவடியில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த சேவை அற்புதமான சேவைங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் நடக்கிற சேவை. 1250 ரூபா. இந்த 4 சேவைகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இதுக்கு புக்கிங் பண்ண முடியாதுங்க. இது வந்து எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் துவங்கும். 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 நாள் இது ஓப்பனில் இருக்கும். எல்லாரும் பதிவு பண்ணலாங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பண்ணலாம். எல்லாரும் பண்ண முடியும். ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பண்ண முடியும். ஒரு தடவை நீங்கள் ஒரு சேவைக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். நீங்கள் இந்த இன்றைக்கி ஒரு சேவையில் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு சேவை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சேவைக்கு தான் நீங்கள் புக்கிங் பண்ண முடியும். இல்லை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், உங்களோட மெயில் ஐடி டீட்டெயிலாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சேவைகளை பற்றின டீட்டெயிலாம் காட்டுவாங்க. இந்த சேவைகள் இருக்குது, எத்தனை மணிக்கு நடக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த பேஜில் காலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் பாருங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக இருக்கும். அதில் எந்தெந்த தேதியில் என்னென்ன சேவைகள் நடக்கும்னு போட்டிருப்பாங்க. மேலே போட்டுருப்பாங்க பாருங்கள். டிஎம்எல்னா தோமாலை சேவை, ஏஆர்சினா அர்ச்சனா சேவை, அஷ்டதல பாத பத்மாராதனை போட்டிருப்பாங்க, ஏஎஸ்டிபின்னு போட்டிருப்பாங்க. அது வந்து இதுதான். அதுக்கு அடுத்தது எஸ்பிடின்னு போட்டிருப்பாங்க, அது சுப்ரபாத சேவை. இந்த 4 சேவைகளும் நடக்கிற டேட்லாம் போட்டிருப்பாங்க. இதில் சுப்ரபாதம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இருக்கும். மற்ற சேவைகள்லாம் செவ்வாய், புதன், வியாழன். அஷ்டதல பாத பத்மாராதனா செவ்வாய்க்கிழமை மட்டும் இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான டேட்டில் தேவையான சேவையை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் இந்த மாதம் பூரா நீங்கள் என்ன கிழமையில் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த சேவை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் கலந்துக்க தயாராக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த காலண்டரில் உங்களுக்கு பிடிச்ச டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு தேதின்னு இல்லைங்க, எல்லா நிறைய தேதி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு எந்தெந்த தேதியெலாம் வசதியாக இருக்கோ எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படி இல்லை எனக்கு எல்லா தேதியும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே காலண்டருக்கு மேலே பாருங்கள் செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லா நாட்களும் எல்லா சேவைகளையுமே கிளிக் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் கீழே போய் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ஓகே உங்கள் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு இந்த சேவைகளை எவ்வளோ தூரம் புக் பண்ணிக்கிங்க அப்படி டீட்டெயில் வந்துடும். இது 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இந்த புக்கிங் முடியுங்க. இது எல்லாமே இந்த ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். இது வந்து பணம் கட்டுறதோ இல்லை வந்து கன்ஃபார்ம்டு புக்கிங்கோ கிடையாதுங்க. எல்லோரும் இதில் பதிவு பண்ணி வைக்கலாம். யார் வேணாலும் பதிவு பண்ணலாம். லட்சக்கணக்கான பேர் பதிவு பண்ணுறாங்க. நீங்களும் பதிவு பண்ணி வைக்கலாம். இது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் புக்கிங் பண்ணுறாங்க. 14 லட்சம் பேர் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் செலக்ட் ஆகிற பக்தர்கள் 7500 பேர்லேருந்து 8000 பேர் வரைக்கும் தான். அவ்வளோதான் இந்த சேவையில் கலந்துக்க முடியும். அதனால் நீங்களும் பதிவு பண்ணுங்கள். இந்த 14 லட்சம் பேரில் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அந்த குலுக்கலில் யார் பேர் செலக்ட் ஆகுதோ அவங்களுக்கு மெசேஜ் வரும். மற்றவங்களுக்கு மெசேஜ் வராது. யாரெல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அந்த சேவைக்கு நீங்கள் பணம் கட்டுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாள் பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நாளில் போய் சேவையில் கலந்துக்க முடியுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேவை குலுக்கலில் தான் நடக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான சேவையை வந்து அரிய சேவையை நிறைய பேர் புக்கிங் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் கிடைக்காம போகுது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பெருமாளுக்கு வந்து யாரை பார்க்குறதுக்கு பாக்கியம் இருக்குதோ இல்லை பெருமாள் யாரை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களே பார்க்கட்டும்னு குலுக்கலில் வச்சுட்டாங்க. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நம்ம இந்த சேவையில் கலந்துக்கிட்டு போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும். எல்லோரும் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் 300 ரூபா டிக்கெட்டு, ஆர்ஜி சேவை, கல்யாண உற்சவம், அங்கே பிரச்சனை எல்லாம் பண்ணுவீங்க. இதையும் பண்ணுங்கள். இந்த சேவை பண்ணிட்டு அடுத்து 300 ரூபா டிக்கெட் பண்ண முடியாதுன்னு நினைக்காதுங்க. இது தனி, அது தனி. இதில் பண்ணாலும் நீங்கள் 300 ரூபா தரிசனத்தில் பண்ண முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேவையில் கலந்துக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஒன்ஸ் நம்ம கலந்துக்கிட்டோம்னு வச்சுங்க, செலக்ட் ஆகிட்டோம், பணம் கட்டிட்டோம், குறிப்பிட்ட நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அடுத்த 6 மாதத்துக்கு இந்த சேவைக்கு நம்ம புக் பண்ணவே முடியாது. எல்லாரும் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் அது. இதுக்கு அடுத்தது 21ஆம் தேதி ஆர்ஜித சேவையில் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீபாலங்கர சேவை, இந்த சேவைகளுக்கான 4 சேவைகளுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகுது. இந்த சேவைகள் டேரெக்டாக அந்த சேவையில் கலந்துக்கிட்டு அடுத்தது நேரடியாக போய் தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அருமையான சேவைகள் இதெல்லாம் அது. இதில் முதல்ல பார்க்குறது கல்யாண உற்சவம். கல்யாண உற்சவம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் பண்ண முடியுங்க, சிங்கிளாக பண்ண முடியாது. 1000 பேர், அது 1000 ரூபா இந்த டிக்கெட் இதுக்கு. இது காலையில் 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கோயில் வளாகத்துக்கு உள்ளே நடக்கிற ஒரு அருமையான சேவை. கோயில் வளாகத்துக்கு உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சின்னதாக போர்டு வச்சுருப்பாங்க.
கல்யாண உற்சவத்து மண்டபத்துக்கு போகும் வழின்னு போர்டு வச்சுருப்பாங்க. அது வழியாக உள்ளே போனோம்னு வச்சுங்களேன், கோயிலோட வெளிப்பிரகாரம், அதாவது கோயில் கருவறை இருக்கிறது ஒரு பிரகாரம், அதுக்கு அடுத்து ஒரு பிரகாரம் இருக்குது, அதில் சுற்றி வருவோம். அதுக்கு அடுத்து வெளிப்பிரகாரம், அதில் சுற்றுறதுக்குலாம் வழி கிடையாது. அந்த இடத்துல தான் கல்யாண உற்சவத்துக்காக மண்டபம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் அந்த கல்யாணம் நடக்குங்க. டெய்லி காலைல 12 மணிலேருந்து 1 மணிக்கு நடக்கும். அந்த சேவையில் கலந்துக்கிட்டு அப்படியே முடிஞ்ச உடனே 1 மணிக்கு நேரம் தரிசனத்துக்கு போயிடலாம். ரொம்ப டைம் ஆகாதுங்க. அந்த கல்யாணத்தை கலந்துக்கிற நேரம் தான். நம்ம பிஃபோராக போயிட்டோம்னா 10 மணிலேருந்து உள்ளே விட ஆரம்பிச்சிருவாங்க. பிஃபோராக போயிட்டோம்னா ஃப்ரண்ட்லேயே போய் உட்காந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, பேக்கில் உட்கார மாதிரி ஆகிடும். அதுமாரி சைடு கட்டையிலலாம் உட்கார சொல்லுவாங்க. சைடு தின்ன மாதிரி கட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் உட்காந்துக்கலாம். கால் முடியாதவங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாதவங்களாம் என்ன செய்யலாம்னு சீக்கிரம் போனாங்கன்னா சைடு கட்டையில் தான் உட்காந்துக்குவாங்க. போய் ரொம்ப தள்ளி உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் டிவியில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது, ரொம்ப லாங்கில் இருக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கவங்க அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஆளுக்கு 500ரூவாங்க டிக்கெட்டு, 2 பேர் தான் புக் பண்ண முடியும். 1000 ரூபாங்க டிக்கெட் இதுக்கு. அது மாதிரி இது தம்பதி மாதிரி தான் பண்ண முடியும். ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி தான் புக்கிங் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் வந்து ஒரே ஒரு ஆண் தான் இருக்காங்க, 3 பெண்கள் இருக்காங்க, இல்லை 3 ஆண்கள் இருக்காங்க, ஒரு பெண் தான் இருக்காங்கன்னா, நீங்கள் அதை புக்கிங் பண்ணும்போது அவங்க பேர், ஆதார் கார்டு எல்லாத்தையும் போடுங்க. இந்த மேல் ஃபீமேல் ஆப்ஷன்லாம் மாற்றி போட்டு புக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு தான் முக்கியமே தவிர மற்றபடி செக் பண்ண மாட்டாங்க. இது வந்து கஸ்டமரில் கேட்டுட்டு தான் இதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும். ஆதார் கார்டு எல்லாத்தையும் அதே போடுங்க. பட் இந்த புக்கிங் பண்ணும்போது ஃபீமேல் மேல் ஆப்ஷனில் மாற்றி போட்டிங்கன்னா தாராளமாக புக்கிங் எடுத்துக்கும். கம்ப்யூட்டரில் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆண் பெண் புக் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவைங்க. இது வந்து மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு நடக்கிற சேவை. கரெக்டாக 1:30லேருந்து 2 வரைக்கும் நடக்கிற சேவைங்க. அந்த டைம் சொன்னோம்னா இதுவும் கோயில் வளாகத்துக்கு உள்ளே நடக்கிற சேவை தான். ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து கல்யாண உற்சவம் நடக்கிற இடம். ரைட் சைடில் இருக்கிறது மண்டபம் ஒன்று இருக்குங்க. அந்த மண்டபத்துக்கு வந்து ஜனாமகால்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அட்டாள மண்டபம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டபத்தில் உள்ள ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது. அந்த கண்ணாடி மாளிகையில் கல்யாண உற்சவம் முடிஞ்சோடனே பெருமாள் தாயார் வந்து நேராக அந்த இடத்துல எழுந்துருவாங்க. அது உள்ளார ஒரு கண்ணாடி மாளிகையில் ஒரு ஊஞ்சல் இருக்குங்க. அந்த ஊஞ்சலை வச்சுட்டு நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க. எதிர்த்தாப்புல மண்டபத்தில் எல்லாரையும் உட்கார வச்சுருவாங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஊஞ்சல் சேவையை நம்ம கலந்துக்க முடியும். அது முடிஞ்ச பிறகு அதுக்கு ஆரத்தி காட்டுவாங்க. பார்த்து ஆரத்தி எடுத்த பிறகு அப்புறம் பெருமாளை மிக அருகில் போய் பார்க்கலாங்க. அந்த உற்சவரை பார்த்துட்டு அந்த கண்ணாடி மாளிகையில் நம்மளும் சுற்றி வரலாம். நம்ம அறுபடை முருகன் கோயிலெலாம் போனோம்னா அந்த கண்ணாடி மாளிகையில் வச்சுருப்பாங்க, சுற்றி வர சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அந்த பெருமாளும் தாயாரும் அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த தாயாரும் பெருமாளையும் சுற்றி வந்து திரும்ப வெளியில் வரலாங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு. உற்சவரை மிக மிக அருகில் பார்க்குற வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க. மலையப்ப சுவாமிகளையும் தாயாரையும் நம்ம அருகில் போய் பார்க்கலாம். இது ஊஞ்சல் சேவை. இது மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். ரிப்போர்ட் டைம் 11 மணின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த ஆரத்தி நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் ஆரத்தி காட்டுவாங்க. 1:30லேருந்து 2 தான் இந்த சேவை நடக்கும். கன்ஃபார்மாக கலந்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான சேவை இது. கோயில் வளாகத்தில் நடக்கிற அருமையான சேவை, அதுதான் முக்கியமான விஷயம். இந்த 2 சேவைகளுமே கோயில் உள்ள வளாகத்தில் நடக்கிறது தான் இது. அதுக்கு அடுத்தது ஆர்ஜித பிரம்மோற்சவம். இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவங்கிறது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியில் இந்த வாகன மண்டபம்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ திருமண்டபம்னு இருக்கும். இந்த ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், பார்த்துருப்பீங்க, வைபவ திருமண்டபம்னு போட்டிருப்பாங்க. அந்த மண்டபத்தில் தான் இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவம் நடக்குங்க. அங்கே வந்து பெருமாள் தாயாரும் அந்த ஊஞ்சல் சேவை முடிஞ்சோன்னு அங்கே வருவாங்க. அந்த இடத்துல எழுந்தருள்வாங்க. 2:30லேருந்து 3 வரைக்கும் நடக்கிற சேவை இது. அங்கே 5 விதமான வாகனத்தில் எழுந்தருள்வாங்க. அந்த 5 விதமான வாகனத்திலையும் கொண்டாந்து வச்சு அவர் ஆரத்தி எடுப்பாங்க. அதை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துடலாங்க. இது வந்து 2:30லேருந்து 3:30. இந்த சேவை முடிஞ்சோன்னா டேரெக்டாக நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம். இது ஒரு வாய்ப்பு. அதுக்கு அடுத்தது கடைசியாக நடக்கிறது சகஸ்ர தீப அலங்கார சேவைங்க. இந்த சகஸ்ர தீப அலங்கார சேவைங்கிறது எல்லாருமே பார்த்துருக்கலாம். கோயில் வளாகத்துக்கு வெளியில் நடக்கிற சேவை. கோயில் வளாகத்துக்கு வெளியில் இடது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விளக்கு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் 1008 விளக்குகள் ஏற்றி வச்சு அந்த இடத்துல சகஸ்ர தீப அலங்கார சேவை நடக்குங்க. தினசரி சாயந்தரம் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் நடக்கும். எல்லாருமே இதை பார்க்க முடியும். இதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக போய் தரிசனம் பார்க்க போகலாம். இந்த 4 சேவைகளும் இப்படி தான். இந்த 4 சேவைகளுக்கான டிக்கெட் வந்து 500 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. கல்யாண உற்சவம் மட்டும் 2 பேர் தான் பண்ண முடியும். ஆனால் மற்ற சேவைகள்லாம் சிங்கிளாக பண்ணலாம். ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட்டு. இந்த 4 சேவைகளுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வழியாக போகணுன்னா சுபதம்னு ஒரு என்ட்ரி இருக்கு பாருங்கள். கோயிலுக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு மடவிலாகம். அந்த மடவிலாகத்தில் மேலே ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கும், அதில் சுபதம்னு போட்டிருப்பாங்க. அது வழியாக தாங்க உள்ளே போகணும். அது வழியாக உள்ளே போனோம்னா அங்கேயே செக்கிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக தரிசனத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புள்ள சேவை. மற்ற சேவைகள்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த சேவைகளில் வெயிட் பண்ணுற வேலை இருக்காது. கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவையெல்லாம் கோயிலுக்கு உள்ளே நடக்கிறது. நேரடியாக போய் பார்த்துட்டு சேவையில் கலந்துக்கிட்டு தரிசனம் பார்க்கலாம். மற்ற சேவைகள் இந்த சேவையில் கலந்துட்டு நேரடியாக தரிசனத்துக்கு போகலாம். 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான சேவைகள். 4 சேவைகள். ஆர்ஜித சேவை 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. அதே மாதிரி இதே குறிப்பிட்ட 3 சேவைகள், இதே குறிப்பிட்ட 4 சேவைகளுக்கான விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து ஆன்லைன் சேவைன்னு சொல்லுவாங்க. இதே 4 சேவைகள் தாங்க. இந்த சேவையில் எப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் புக்கிங் பண்ண முடியும். ஆன்லைனில் தான் இதில் பார்ட்டிசிபேஷனும் பண்ண முடியும். சேவையில் நம்ம டேரெக்டாக கலந்துக்க முடியாதுங்க. ஆனால் அந்த சேவையில் என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறோமோ அதுலேருந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ளார எப்போ வேணாலும் நம்ம சாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த சேவையில். இதே கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை மாதிரி தான் 4 சேவைகள் இருக்கும்.
நீங்கள் வந்து ஏப்ரல் மாதம் தரிசனம் பார்க்கணும்னு வச்சிங்களேன், இப்போ வந்து 300 டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது, புக்கிங் பண்ணவும் முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுது, அதனால் புக்கிங் பண்ண முடியல அப்படின்னா இந்த விர்ச்சுவல் சேவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ கூட பாருங்கள், இப்போ விர்ச்சுவல் சேவை ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் வரைக்கும் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அதில் எந்த சேவையினும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கல்யாண உற்சவமோ ஊஞ்சல் சேவையை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் எது அவைலபிலிட்டி இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கடுத்து டேட்டு கேட்கும். டேட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 சேவைகளை காட்டும். எது அவைலபிலிட்டின்னு காட்டும். கல்யாண உற்சவம் இருக்குது, ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவை, 4 சேவைகளை எது அவைலபிலிட்டி இருக்குன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே போனீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு தர்ஷன் அவைலபிலிட்டின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஓப்பன் ஆகும். அடுத்த மாதத்துக்கான அதாவது எப்போ அவைலபிலிட்டி இருக்குன்னு காட்டும். அது நீங்கள் இப்போயே புக் பண்ணி வச்சுட்டா கூட அந்த 3 மணிக்கு அது ஓப்பன் ஆகும் பொழுது உங்களுடைய புக்கிங் ஹிஸ்ட்ரி போயிட்டு இந்த டிக்கெட்டை விர்ச்சுவல் சேவை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்கள் டிக்கெட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புக் தர்ஷன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆகும். 31 30 வரைக்கும் எல்லா தேதியும் ஓப்பனில் இருக்குங்க. மத்தியானம் 2 மணிலேருந்து தான் ஸ்லாட் இது. ஏன்னா இது வந்து 300 டிக்கெட் வழியாக தான் தரிசனத்துக்கு அனுப்புவாங்க. 500 டிக்கெட் வழியாக போக முடியாது. சுபத்துமன் வழியாக அது பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. இது 300 டிக்கெட் மாதிரி தான் இது அனுப்புவாங்க. அந்த கவுண்டரில் தான் அனுப்புவாங்க. 300 டிக்கெட் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களோட சேர்த்து அனுப்புவாங்க. அதே டைம் இதுக்கும் ஆகும். அந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கிறது இல்லை. ஆன்லைனில் தான் நம்ம சேவையில் கலந்துக்கிறோம். தரிசனத்துக்கு மட்டும்தான் வரோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் டேரெக்டாக நம்ம இந்த 500 டிக்கெட் வழியாக போக முடியாது. 300 டிக்கெட் வழி தான் அனுப்புவாங்க. ஆனால் தள்ளுமுள்ளு இல்லாமல் ரொம்ப அவசரம் பரபரப்பு இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ண முடியும். ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 300 டிக்கெட் 24 தான் ஓப்பன் ஆகுது. இது 21 மத்தியானமே ஓப்பன் ஆகிடுது. அதே ஏப்ரல் மாதத்துக்கான கோட்டா 300 டிக்கெட் வழியாக போகிறதுக்கான கோட்டா ஓப்பன் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த 300 டிக்கெட்டால் எடுக்க முடியல, எப்போ பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது 500 டிக்கெட். அது ஒன்று தான் இதில் வித்தியாசம். இப்போயே கூட பண்ணி வைக்கலாம். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். நீங்கள் இப்போ கூட ஓப்பன் பண்ணி மார்ச் மாதத்துக்கு எந்த சேவை அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்து நீங்கள் பாட்டு புக் பண்ணி பணம் கட்டி வச்சுருங்க. அவ்வளோதான். ஏப்ரல் 21 ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் இந்த மாதம் 21 ஓப்பன் ஆக போகுது. அப்போ 3 மணிக்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக புக் பண்ண முடியும். அதை விட முக்கியம், ஏப்ரல் மாதம் தான் எடுக்கணும்னு இல்லைங்க. இப்போ மார்ச் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ மார்ச் 25 நீங்கள் பணம் கட்டிங்கன்னு வச்சுங்க, அடுத்த வருஷம் மார்ச் 24 வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் தரிசனத்தை புக் பண்ண முடியும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில். இதில் நீங்கள் 300 டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போலாம் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ அது தீபாவளி வருது, பொங்கல் வருது, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வருது. அந்த மாதிரி நாட்களில் நமக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. கல்யாண நாள் வருது, இல்லை ஒரு பிறந்த நாள் வருது, அந்த மாதிரி நாட்களில் பார்க்கணும். ஆனால் லீவு நாளில் வருது, டிக்கெட் எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது முன்னாடியே ஓப்பன் ஆகும்பொழுது உங்களால் ஈஸியாக தரிசனத்துக்கு டிக்கெட் எடுக்க முடியும். வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. டீட்டெயில் இதில் சொல்கிறேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான சேவை, அதே சமயம் ஈஸியாக புக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்க சேவைங்க. அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏப்ரல் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்தது ஆர்ஜித சேவையில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை, இந்த சேவைகள், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் சேவா, இது 3 பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அங்க பிரச்சனை, சீனியர் சிட்டிசன், இந்த மாதிரி எல்லா சேவைகளுமே சொல்லிட்டாங்க. பெரிய வீடியோ போயிட்டு இருக்கும். அதனால் இதோட இந்த வீடியோ நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கடுத்தது அங்க பிரச்சனம், சீனியர் சிட்டிசனை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் 300 சிறப்பு தரிசனமும் அக்காமடேஷனை பற்றின வீடியோவும் போடுறாங்க. எல்லாமே டேட் அறிவிச்சாச்சு. தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.